கடகராசிக்காரர்களுக்கு எல்லாவற்றிலும் தொட்டது துலங்கக்கூடிய மாதங்க அந்த மாதம். தனாதிபதி 2ஆம் இடத்திலே வலுவாக இருக்கிறார். காசு தாங்க, பணம் நல்லா வருங்க. கடன் பிரச்சனைகள் அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிலருக்கு சகோதரர்களால செலவுகள் வரும், விரயங்கள் வரும். கட்டிடங்கள், சகோதரர்கள் போன்ற விஷயங்கள், நெருப்பு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் செலவுகள். ஜீவன அமைப்புகள் இன்றைக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிலேயே வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் ஜீவன அமைப்புகள் வலுப்பெற்று பணம் சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஆவணி மாதத்துல ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். தொழில் மாற்றம், வீடு மாற்றம், இந்த மாதிரியான ஒரு மாற்ற அமைப்புகளின் மூலமாக கொஞ்சம் விரயங்கள், செலவுகள் ஏற்படக்கூடிய மாதமாக இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஆவணி மாதம், இந்த 2026 பராபவ வருஷத்துல ஆவணி மாதத்துடைய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆவணி மாதத்தோட சிறப்பு என்ன? சூரியன் ஆட்சி நிலை என்று சொல்லப்படக்கூடிய, உலகத்தை எல்லாம் கட்டி காக்கக்கூடிய ஒளி கிரகமான இந்த சூரியன் ஆட்சி பெற்றிருக்கின்ற ஒரு நிலைமையில இந்த ஆவணி மாதம் ஆரம்பிக்கிறது. ஆவணி மாதம் 30 நாட்களுக்கும் இவர் ஒரு பெரிய அளவுல நல்ல அமைப்புல இருப்பார். இது சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அட்டமத்து சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அட்டமத்து சனியினால சிம்மராசியில பிறந்த உத்திர நட்சத்திரக்காரர்களாகட்டும், மக நட்சத்திரக்காரர்களாகட்டும், பூர நட்சத்திரக்காரர்களாகட்டும் ஒரு மாதிரியான ஒரு மன அழுத்த பணி இருக்க என்னடா பண்றதுன்ற மாதிரியாக சிம்மராசியில ஒரு 70-80% பேருக்கு மேல கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக, பண ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதான் உண்மை. இப்படிப்பட்டவர்களுக்கு ராசிநாதன் இந்த ஆவணி மாதம் முழுவதும் 1ஆம் தேதியிலிருந்து கடைசி இறுதி தேதி வரைக்குமே அருமையான அமைப்புல அப்படியே வெகு வலிமையான ஒரு நிலைமையில ஆட்சி பெற்றிருக்கின்ற அமைப்புல இருப்பார். ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய சோதனைகளை தாங்கக்கூடிய ஒரு மனோதைரியம் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. இப்ப ஆவணி மாதம் 30 நாட்களும் சூரியன் சிம்மத்திலேயே வலுவாக இருக்கக்கூடிய தன்மைகள்ல வேற ஏதாவது ஒரு பயிற்சிகள் இருக்காங்க ஐயா? 3 கிரகம் 4 கிரக பயிற்சிகளை தான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா 1.5 மாசம் 1 மாசத்திற்குள்ள கிரகம் மாறக்கூடிய அமைப்புகள் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களுக்கு தான். ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இந்த ஆவணி மாதத்துல எதுவும் இல்லை. சமீபத்துல ராகுகேது பயிற்சின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாசம்தான் ராகுகேது பயிற்சி ஆரம்பிக்கும். அதே நவம்பர் டிசம்பர்ல தான் குரு அதிசார முறையில இப்ப இருக்கிற வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி அடுத்து இந்த சிம்ம வீட்டிற்கே வருவார். இந்த ஆவணி மாதத்தின் நடுப்பகுதியில செவ்வாய் ஆவணி மாதம் முழுவதும் இப்போது இருக்கக்கூடிய மிதுன வீட்டிலேயே இருக்கிறார். செவ்வாய் மாற்றம் கிடையாது. சூரிய மாற்றம் மாதம் எப்போதும் நடக்கக்கூடிய ஒன்று. ஆவணி மாதத்துல நடுப்பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 10-15ஆம் தேதியிலேயே சுக்கிரன் நீச்சத்திலிருந்து விலகி அப்படியே ஆட்சி நிலைமைக்கு போகிறார். சூரியனும் சுக்கிரனும் ஆட்சி நிலைமையில் இருக்க ஆவணி மாதத்துடைய 20வது நாள் புதன் உச்சமாகிறார். ஆக சூரியன் உச்சம், புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி என்கின்ற இந்த அமைப்பு மிகப்பெரிய உண்மையிலேயே ஒரு நல்ல பலன்களை, நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒன்றுதான். போன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களாகவே சுக்கிரன் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் சுக்கிரனை யோகாதிபதியாக கொண்டவர்களும் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்டவர்களும் கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கிறீங்கன்றதான் உண்மை. சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கும், சுக்கிர புக்தி நடக்கிறவங்களுக்கும், சுக்கிர அந்தரம் நடக்கிறவங்களுக்கும் இந்த சுக்கிரன் 1 மாதத்துக்கு நீச்சமாக இருப்பார். இந்த 1 மாதத்திற்கு நீச்சம் 31 நாள். அதாவது ஆவணி மாதம்னு சொன்னா கூட நிறைய பேருக்கு புரியாது. ஆகஸ்ட் மாசம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம். ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சம் ஆவார். அப்படியே செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் 30-31 நாட்களுக்கு சுக்கிரனுடைய நீச்சம் உண்மையிலேயே இப்ப நிறைய பேரை பாதிக்கும். சுக்கிரன் சார்ந்த தொழில் அமைப்புகளை கொண்டவர்கள், சுக்கிர தசாபுக்தி அந்தரங்களை கொண்டவர்கள் எல்லாருக்குமே சுக்கிரனுடைய நீச்சம் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த ஆவணி மாதத்தின் நடுப்பகுதியில சுக்கிரன் நீச்சத்திலிருந்து ஆட்சி பெற்ற நிலைமைக்கு வருவது ஆடி மாதம் முழுக்கவே நல்லா இல்லாம இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குங்க. புதனும் உச்சமாகிறது வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க. 10 மாசத்துக்கு ஒரு தடவை தான் புதன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமை அடைவார். அது இந்த ஆவணி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பிற்பகுதி அமைப்புகள்ல ஒரு 10 நாட்களுக்கு மேலாக அவர் பரிபூர்ண உச்சம் என்கின்ற எல்லாத்திலையும் ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கிறார். ஆக புத்திசாலித்தனமான துறைகள் என்று சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட், சாஃப்ட்வேர், வியாபாரம் பண்றதுல கூட என்னுடைய புத்திசாலித்தனத்தை முதலீடா வச்சிருக்கிறேன், பண முதலீடு கிடையாதுன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில அறிவு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகள்லையும் புதன் தசை, புதன் புக்தி, புதன் அந்தரம் நடக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகள் உண்டுங்க. ஆக ஆவணி மாதத்தினுடைய கிரகத்துடைய சிறப்பு நிலைகள்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் ஆட்சி, சுக்கிரன் பிற்பகுதியில்
ஆட்சி, புதன் பிற்பகுதியில் ஆட்சி, மாதம் முழுக்க செவ்வாய் ஒரே இடத்தில் இருக்கிறார், மிதுன வீட்டில் இருக்கிறார், அவர் மிகப்பெரிய நல்ல நிலைமையில் இருக்கிறார். அதே போலவே குரு உச்சமாகி சனியை பார்த்து கொண்டிருப்பது, ராகு கேதுக்கள் இயல்பான ஒரு அமைப்பில் இருப்பது நல்ல பலன்களை கூடுதலாக தரும் என்பதால் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களோடு ஆரம்பிக்கிறது இந்த ஆவணி மாதம். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு எல்லாவற்றிலும் தொட்டது துலங்கக்கூடிய மாதங்க அந்த மாதம். தனாதிபதி 2ஆம் இடத்திலே வலுவாக இருக்கிறார். காசு தாங்க, பணம் நல்லா வருங்க. பணத்தை வைத்து எதையும் செய்திட முடியும் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத ஒரு உண்மை. வெளியில அப்படி இப்படி பேசிக்கலாம், அது முக்கியம் இது முக்கியம்னு. உலகமே பணத்துல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா சம்பாரிச்சிங்கன்னா நீங்க பெரிய ஆள்னு ஆயிடுவீங்க. நல்லா சம்பாதிக்கிறவனுடைய பெரிய ஆள், பணம் நிறைய வச்சிருக்கிறவனுடைய தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது இல்லையா? இந்த மாதிரியான அமைப்புல இது வரைக்கும் சம்பாதிக்கவே முடியாம இருந்தவர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. நல்ல வேலை, வருமானம் எதுல வருங்க? வேலை நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், வியாபாரம் நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணும். ஜீவன அமைப்புகள் இன்றைக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிலேயே வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் ஜீவன அமைப்புகள் வலுப்பெற்று பணம் சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. வயதிற்கு ஏற்றாற் போல இப்போது இருக்கின்ற பணத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு தாராள பண வரவு வருவதனால கடன் பிரச்சனைகள் அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிலருக்கு சகோதரர்களால செலவுகள் வரும், விரயங்கள் வரும். கட்டிடங்கள், சகோதரர்கள் போன்ற விஷயங்கள், நெருப்பு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் செலவுகள், அல்லது சில பேருக்கு கடையை மாத்துறது, வீடை மாத்துறதுன்னு சொல்லிட்டு அந்த கடை ஷிஃப்டிங் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஒரு கடையை பிரான்ச் வேற எடுத்துறோம், வீடு இப்போ இருக்கிற வீட்டுல இருந்து இன்னொரு வீடு மாறுறோம், இடையில பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு போனா கொஞ்சம் செலவுகள் வரத்தானே செய்யும். ஆவணி மாதத்துல ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். தொழில் மாற்றம், வீடு மாற்றம், இந்த மாதிரியான ஒரு மாற்ற அமைப்புகளின் மூலமாக கொஞ்சம் விரயங்கள், செலவுகள் ஏற்படக்கூடிய மாதமாக இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப பெரிய அளவுல நிறைய பேருக்கு இருக்கும். அதுலேயும் குறிப்பா சொல்ல போனா சிவ தரிசனம், பெருமாள் தரிசனம், அம்பாளுடைய வழிபாடுகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, சித்தர்களின் மீது ஈடுபாடுகள் வரக்கூடிய அமைப்புன்னு நல்ல நல்ல கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. கடந்த 3-4 வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல கொஞ்சம் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி மாதத்தின் இறுதியில உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைகிறார். மாதத்தின் ஆரம்பத்துல 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் கூட பிற்பகுதி மாதங்கள்ல 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் 4ஆம் இடத்துல ஆட்சியாக வருவது மிகப்பெரிய யோக பலன்கள். சிலருக்கு வீட்டிற்கான செலவுகள், வீட்டு பொருட்களுக்கான செலவுகள் இருக்கும். என்ன செலவுகள் இருக்கும்? வீட்டுக்கு தேவையான கட்டிலு, பீரோ, சோபா செட்டு, அல்லது மனைவிக்கு கிச்சனுக்கு தேவையான பொருட்கள், வாஷிங் மிஷின், ஏசி, இந்த மாதிரியான ஒரு வீட்டிற்கு அதி அவசியமாக தேவையான ஒரு பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. 3ஆம் பாவகம் இப்போது வலுத்திருக்கிறது. தாய்மாமன் உறவுகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். அம்மாவோடு கூட பிறந்தவர்கள்னு சொல்லப்படக்கூடிய சித்தி, பெரியம்மா, தாய்மாமன் உறவுகள்ல கடந்த காலங்களில் கஷ்டத்தை அனுபவித்தவர்களுக்கு அதிலிருந்து வெளியே வரக்கூடிய தன்மை, வெளிநாடு, வெளிமாநிலம்னு தூர இடங்கள்ல இருக்கக்கூடியவர்கள், அல்லது இங்கிருந்து இந்த மாதத்துல போகணும், அடுத்த மாதத்துல போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஆரம்ப மாதங்க கடகத்தினர் எல்லோருக்குமே இந்த ஆவணி மாதம்.